வழிகாட்டு மதிப்பீட்டை மாற்றியது செல்லாது என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழகத்தில் சொத்துகளுக்கான வழிகாட்டு மதிப்பீடை மாற்றி அமைத்து கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் சொத்துகளுக்கான வழிகாட்டு மதிப்பீடை நிர்ணயிக்க பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தலைமையில் மாநில அளவிலான மதிப்பீட்டு குழு செயல்பட்டு வருகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு வழிகாட்டு மதிப்பீடு நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பின்னர் 2017ஆம் ஆண்டு 33% வழிகாட்டு மதிப்பீடு குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் சொத்துக்களின் விலை அதிகரிப்பதால் வழிகாட்டு மதிப்பீடை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் மதிப்பீடு குழு வழிகாட்டு மதிப்பீட்டை நிர்ணயிக்க கால அவகாசம் எடுத்துக் கொள்ளும் என்பதால் கடைசியாக நிர்ணயிக்கப்பட்ட 2012ஆம் ஆண்டு பின்பற்றப்பட்ட வழிகாட்டு மதிப்பீட்டை பின்பற்ற வேண்டும் என அறிவித்து 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சுற்றறிக்கை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சுற்றறிக்கை விதிகளின்படி பிறப்பிக்கப்படாதால் புதிய வழிகாட்டு மதிப்பீடுகளுக்கான அந்த உத்தரவை ரத்து செய்வதாக உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அடங்கியமில் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்வதாகவும் சட்ட விதிகளை பின்பற்றி வழிகாட்டு மதிப்பீடை மாற்றி அமைக்கும் வரை கடந்த 2017ஆம் ஆண்டைய வழிகாட்டு மதிப்பீடையே பின்பற்ற வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் 2023 மார்ச்சுக்கு பின் இதுவரை பதிவு செய்த ஆவணங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படுவதாகவும் 2023 மார்ச் சுற்றறிக்கையின் அடிப்படையில் முத்திரைத்தாள் கட்டணத்தை திருப்பி அளிக்கப்படும் எவருக்கும் கோர முடியாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர்.